காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பையும் சிறை தண்டனையையும் நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம். பொன்முடியின் மேல்முறையீட்டு வழக்கில் உத்தரவு. ஊழல் தடுப்பு வழக்கில் இதுபோன்ற ஒரு நிலை முதன்முறையாக உருவாகி இருப்பதாக சட்டப்பேரவை செயலகம் விளக்கம். சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மீட்டுத் தருவதற்கு செயலகத்தையோ நீதிமன்றத்தையோ அணுகலாம் எனவும் விளக்கம். குழந்தைகள் ஆபாச படங்கள் தொடர்பான உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஒரு தனி நீதிபதி எப்படி இவ்வாறு கூற முடியும் என காட்டம். தேர்தல் பத்திர விவரங்களை நாளை மாலைக்குள் அளிக்க SBI வங்கிக்கு உத்தரவு. கால அவகாசம் கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். SBI வங்கியால் செய்ய முடிந்த வேலையைத்தான் வழங்கியதாக உச்சநீதிமன்றம் காட்டம். உத்தரவை செயல்படுத்த தவறினால் அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. தேர்தல் நேரத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை குறைப்பு ஒரு மோசடி. 10 ஆண்டுகளாக உயர்த்திவிட்டு 100 ரூபாய் குறைத்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய பேச்சுவார்த்தை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார், தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனுடன் ஆலோசனை. பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த உத்தரவிடும் அதிகாரம் தங்களுக்கு இல்லை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்றைக்குள் அமலாக வாய்ப்பு. சட்டத்திற்கான விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் அறிவிக்க உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் காசிப்பூரில் தீப்பற்றி எரிந்த பேருந்து. நெருப்பில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த பரிதாபம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.